பற்களுக்கு வந்து ரூட் கெனால் செஞ்ச பிறகோ ஆர் வேறு ஏதான ஒரு ப்ராப்ளம் பல்கர் உடஞ்சாலோ பற்களுக்கு வந்து கேப் போடுறது வந்து ரொம்ப காமன். சில பேர் ஃபுல் கவரேஜ் க்ரௌன் மாதிரி போட்டுக்கிறாங்க, சில பேர் வென்னியர் மாதிரி ஃப்ரண்ட் பற்களுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருந்திருக்கும், இது மேலே சர்ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கிறது. இது மாதிரி க்ரௌன் போட்ட பற்கள் நீண்ட காலம் ஆனதுக்கப்புறம் ஈரில் ஏதான ப்ராப்ளம் வந்து ரிசெஷன் ஆகிடுச்சு, அவர் க்ரௌனுக்கும் ஈருக்கும் நடுவில் கேப் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்யணும்? க்ரௌனை மாற்றணுமா, அவர் ஈர் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அது எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2009 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பேர்ல்ஸ் டென்டிஸ்ட் சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌன் பொதுவாக போடும்போது இந்த க்ரௌனோட பொசிஷன் இருக்குது, ஈருக்கு தகுந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது. அந்த க்ரௌன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அது யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா அந்த க்ரௌனோட மார்ஜின்னு சொல்லுவோம். பற்களை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷ் லைன்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த க்ரௌன் போய் பற்களில் எந்த இடத்துல உட்காரும். இந்த ஃபினிஷ் லைனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக பொதுவாக 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபினிஷ் லைன் இருக்குது. அது என்ன? ஃபஸ்ட்டு ஃபினிஷ் லைன் பார்த்தீங்கன்னா சுப்ரா ஜின்ஜைவல்னு பேர், அதாவது ஈர்களுக்கு மேலே உள்ள ஃபினிஷ் லைன். ரெண்டாவது ஈக்வி ஜின்ஜைவல், ஈர் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து அந்த ஃபினிஷ் லைன் முடியும். இன்னொன்று வந்து சப் ஜின்ஜைவல், ஈருக்கு உள்ள, ஈர் முடிகிறதுக்கு உள்ளே போய் அந்த ஃபினிஷ் லைன் முடியும். ஸோ இந்த ஃபினிஷ் லைன் எந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ணுறோமோ, அதாவது ஈருக்கு மேலே இருக்கா, ஈர் லெவல்லையே இருக்கா, ஈர் உள்ளுக்குள்ளே இருக்கா, அது தகுந்த மாதிரி க்ரௌன் வந்து ஈருக்கு மேலே போய் ஃபினிஷ் ஆகும், ஈர் லெவலில் ஃபினிஷ் ஆகும், ஆர் ஈர் உள்ளுக்குள்ளே ஃபினிஷ் ஆகும். இந்த மாதிரி இது வந்து எப்போ நம்ம என்ன மாதிரி சிச்சுவேஷனில் என்ன மாதிரி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து பற்களை நல்லா ப்ரஷ், அதாவது க்ரௌன் போட்டால் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. க்ரௌன் போட்ட பற்களை பேஷண்ட்டால் எப்படி அதை ரெகுலராக ப்ரஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்க முடியுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு க்ரௌன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த க்ரௌன் எவ்வளோ வருஷம் வரும், எத்தனை வருஷம் பேஷண்ட் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களோ அது பொறுத்து தான் அந்த க்ரௌனோட லாஞ்சிவிட்டி, எத்தனை வருஷம் க்ரௌன் ப்ராப்ளம் இல்லாமல் வரும்னு அர்த்தம். ஸோ பேஷண்ட் எப்போ மெயின்டைன் பண்ண முடியும்? அந்த க்ரௌன் வந்து ஈர் லெவலில் இருக்குது, ஆர் ஈரோட மேல் லெவலில் க்ரௌன் ஃபினிஷ் ஆகும்போது பேஷண்ட்டால் ப்ரஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்க முடியும். ஃபுட்டு போய் உள்ளுக்குள்ளே மாட்டினா க்ளீன் பண்ண முடியும். நம்ம டென்டல் ட்ரீட்மெண்ட் போய் ஸ்கேலிங் பண்ணும்போது ஈஸியாக கம்மை க்ளீனாக வச்சுக்க முடியும். பட் க்ரௌன் வந்து ஈர் உள்ளுக்குள்ளே போய் ஒரு சில நேரத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிரிக்கும் போது அந்த க்ரௌனோட மார்ஜின் வெளில தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃப்ராக்ஷன் ஆஃப் அ மில்லிமீட்டர் வந்து ஈர் உள்ளுக்குள்ளே போய் அந்த க்ரௌன் ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்க்கும்போது அந்த க்ரௌனுக்கும் ஈருக்கும் உள்ள மார்ஜின் வித்தியாசமாக தெரியாது. சொந்த பற்கள் எப்படி ஈர்லேருந்து உள்ளே வருதோ அதே மாதிரி க்ரௌன் ஈருக்குள்ளேருந்து வெளில வரா மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். முக்கியமாக இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த க்ரௌன் உள்ளுக்குள்ளே வந்து ஃபினிஷ் ஆகிற இடத்துல அது நம்ம ஒட்டுற சிமெண்ட் எதுவும் இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஏதுவாக அது உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணும்போது ப்ராப்ளம் இருக்காது. பட் ஃப்யூச்சரில் சம்டைம்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் குறைவாக இருக்கிறதுனாலையோ ஆர் வயதாகும்போது வேறு ஏதான ஈரில் ப்ராப்ளம் வந்து அதில் கம் லெவல் குறையும் போது இந்த ஈருக்கும் கம்முக்கும் உள்ள கேப் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈருக்கும் கம்முக்கும் உள்ள கேப் வரும்போது என்ன யூஸ்வலாக ப்ராப்ளம் என்னெல்லாம் வரும்? ஒரு ப்ராப்ளம் வந்து ஈரில் வீக்கம் வரும். ஈரில் வீக்கம் இருந்ததுன்னா ப்ரஷ் பண்ணும்போதோ ப்ரஷ் நார்மலாக இருக்கும்போது ஈர்லேருந்து ரத்த கசிவு ஏற்படும். ஈர்லேருந்து அந்த பஸ் ஃபார்ம் ஆகி பேட் ஸ்மெல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் நடுவில் போய் சாப்பாடு மாட்டிட்டு அந்த பல்லில் புதுசாக சொத்த வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் யூஸ்வல். இந்த ஈர் லெவல் இறங்கும் போது இந்த ப்ராப்ளம்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது பேஷண்ட் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கவனிக்க வேண்டியது? ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணுவோம், எக்ஸ்ரே எடுத்து செக் பண்ணுவோம். ஈரை நார்மல் ஹெல்த்துக்கு கொண்டு வரதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அதுதான் நம்பர் 1 ப்ரையாரிட்டி. ஸோ அப்படின்னா என்ன? பற்களுக்கு க்ளீனிங் பண்ணணும்னா க்ளீனிங் பண்ணணும், லேசர் கியூரோ அட்டாச் பண்ணுறதா இருந்தால் லேசர் கியூரோ அட்டாச் பண்ணணும், பற்கள்லோ வேர்லையோ ஏதோ சொத்தை இருந்ததுன்னா அந்த சொத்தைக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஈரை நார்மல் ஹெல்த்துக்கு கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஈர் நார்மல் ஹெல்த்துக்கு கொண்டு வந்துட்டால் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கிற க்ரௌன் அதே பொசிஷனில் இருக்கும்போது பேஷண்ட்டால் சப்சிக்வெண்ட்டாக நார்மலாக பல்லை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியுமா, நெக்ஸ்ட் ஸ்டெப் செக் பண்ணணும். ஸோ பேஷண்ட்டால் நம்ம கொடுத்துருக்கிற க்ரௌன் போட்டுட்டு இருந்தாலும் பேஷண்ட்டால் ஈர்களை வந்து நல்லா க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும், ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னா அந்த க்ரௌனை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதே க்ரௌனை கண்டினியூ பண்ணலாம், ஈரை மட்டும் ஹெல்த்தியாக கொண்டு வந்தால் போகிறோம். ஆனால் நம்ம போட்டிருக்கிற க்ரௌன் இருக்கிறதுனால அந்த ஃபுட் பேஷண்ட்டோட கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஆர் க்ரௌனுக்கு அடியிலேயே சொத்தை வந்துருச்சு, ஆர் க்ரௌனோட ஃபிட்டிங் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஈருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணாமல் க்ரௌனையும் எடுத்து மாற்றுற மாதிரி சிச்சுவேஷன் தான் வரும். க்ரௌன் எப்போதும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஈர் ஹெல்த்தியாக ஃபஸ்ட்டு கொண்டு வரணும்,
அந்த ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு க்ரௌன் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சுன்னா க்ரௌனை மாற்ற வேண்டாம். ஆனால் அது ஹெல்த் எஃபெக்ட் பண்ணணும்னா க்ரௌன் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.